இப்ப இறைவன் எங்க இருக்கிறாருன்னு நம்ம அபை பாட்டி இதை கேட்ட கூட என்ன சொல்லுவா? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, தொண்டரின் உள்ளத்திலே இருக்கின்றார். நம்ம எல்லாம் தொண்டர்கள் இப்பொழுது இல்லையா? தொண்டாட்டி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம். அப்ப இறைவன் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. சாமி அப்படியே உள்ள பார்த்துட்டே தெரிய போறாரு. எதுக்கு என்னென்னமோ போட்டு திருவருட்பாங்கிறேல், திருக்குறள், திருப்புகழ்னு போட்டு, பெரிய புராணம்னு போட்டு கஷ்டப்படுறோமே. அது ரொம்ப எளிய வழி. ஆனா அந்த எளிய வழியை நம்மளால கையாண்ட முடியுமா? எடுத்த உடனே பண்ண முடியாது. படிப்படியாத்தான் போக முடியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்க செல்போன்ல எல்லாம் ஒரு ஜிமெயில் இருக்கு, ஒரு இமெயில் இருக்குன்னு வச்சுப்போமே. அதுல ஒரு ஒரு செய்தியை பார்க்கணும்னா நேரடியா பாத்திர முடியுமா? 3 விஷயங்களை நாம் கடக்க வேண்டும். முதலாவது, இப்ப செல்போன் பயன்படுத்துறோம்னு வைங்க, செல்போன்ல தானே பார்ப்போம். முதல்ல என்ன பாஸ்வேர்டு போடணும்? நம்ம செல்போன் உள்ள போடுறதுக்கு கடவுச்சொல் முதல் பாஸ்வேர்டு போடுவோம். இரண்டாவது, உள்ள போயாச்சு, உடனே பாத்திர முடியுமா? வைஃபைன்னு ஒண்ணு இருக்கும், 5G 4Gன்னு ஒண்ணு இருக்கும். இப்போ வைஃபையை உள்ள போடணும்னு வைங்க, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும். இரண்டாவது கடவுச்சொல் உள்ள போனோம். உடனே மூணாவது ஜிமெயில பாத்திர முடியுமா நம்மளால? மீண்டும் ஜிமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட வேண்டும். அப்போ நம்மிடத்திலே நம் தனிப்பட்ட விஷயத்தை நம் உள்ளுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்பதற்கு 3 கடவுச்சொற்களை போட்டுக் கொண்டிருக்கிறோமே. நம் ஆழ் மனதிலே இறைவன் கடவுள் கடற்கோடியிலே உள்ளே இருக்கிறாரே, அவரை பார்க்கணும்னா மட்டும் அப்படியே நேரடியா பாத்திர முடியுமா நம்மளால? நிறைய கசண்டு மாதிரி ஒட்டின்னு இருக்கு. அப்போ 3 விஷயங்களை தாண்டிதான் நம்ம உள்ள போய் இறைவன்கிட்ட போய் வேண்டுதல் என்ற சொல்லையே நம்மளால் கேட்க முடியும். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? ரொம்ப தமிழ்ல அழகாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆன்மீக ஆன்றோர்களும் சன்மார்க்க சான்றோர்களும் நமக்காக வாழ்ந்து காண்பித்து விட்டு 3 அரிய சொற்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். முதலாவது ஒருமை, இரண்டாவது பொறுமை, மூன்றாவது உண்மை. இந்த 3 கடவுச்சொற்களை போடும் பொழுது முதல்ல ஒரு நிலையான மனதோடு இருக்க பழகணும் நம்ம இல்லையா? உள்ள போய் பார்க்கணும். இங்க அதுக்கு சமஸ்கிருதத்துல என்ன பேரு? பக்தி என்று பெயர். ஒரு நிலையான மனதுக்கு என்ன பேரு? பக்தி என்று பெயர். அப்ப பக்தியோடு ஒரு நாள்ல பக்தியோடு இருந்துட்டா சரியா போச்சா? நான் சுவாமி நான் இன்னைக்கு சாயந்தரம் 1 மணி நேரம் பக்தியோடு இருந்துட்டேன், உடனே உள்ள போயிட்டா ஆச்சா போச்சா? குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிறதான் நம்ம எல்லாருக்கையும். நம்மளும் என்ன பண்றோம்? நமக்கு ஏதேனும் ஒரு தொந்தரவு வரும் பொழுது இறைவா முருகா என்னை காப்பாற்று, நல்லபடியா. இப்ப ஒண்ணும் இல்ல, என்கிட்ட 10 விரல் இருக்கு, பார்த்துட்டு ஐயோ மோதிரமே இல்லையேன்னு நினைக்கிறது மனிதனுடைய புத்தியா? எனக்கு 10 விரல்கள் இருக்கே, இறைவா கொடுத்திருக்கிறாயே என்று நினைப்பது நியாயம்? எது நியாயம்? நம்ம இல்லையே இல்லையேன்னு தான் உட்கார்ந்து இருக்க போறோம். அப்போ ஒரு முறை கொஞ்ச காலம் செஞ்சுட்டா போராது. ஒருமையுடன் ஒரு நிலையான மனதோடு இருக்க வேண்டும். அதை பொறுமையுடன் இருக்க வேண்டும். கடலினும் பெரிது இல்லையா? திருவள்ளுவர் எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்காரு, கடலினும் பெரிய. கடலை தான் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டே இருப்பார் இல்லையா? அப்ப கடலை விட பெரிய பொறுமையை நாம் பொறுமையுடன் இருந்துட்டா போதுமா? உண்மை. அது உண்மைனா என்ன? உண்மைனா என்ன? நம்ம போன சத்சங்கத்திலேயே இதை பத்தி நம்ம பார்த்தோம். இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மாறாமல் இருக்கக்கூடியதற்கு உண்மை என்று பொருள். அப்போ ஒரு நிலையான மனதோடு பொறுமையாக உண்மையை பற்றும் பொழுது இந்த 3 கடவுச்சொற்களையும் போடும் பொழுது உள்ளே இருக்கிற இறைவனை நம்மால் என்ன பண்ண முடியும்? போய் திறந்து பார்க்க முடியும். அப்போ சரியான இடத்துல போய் வேண்டணும். இப்ப வேண்டணும்னு தெரிஞ்சு போச்சு, மனுஷனா பிறந்துட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. ஆசையை போட்டு எவ்வா நம்ம சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் நாராயணருக்கும் நம்ம சொல்லித்தரலாம் ஆசைப்படுறது எப்படின்னு. அவளுக்கு தெரியுமா? நம்மள்கிட்ட வந்து அவெல்லாம் பாடம் படிக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கோம். அப்ப அதுல இருந்து வெளியில வரணும்னு வைங்கோ, வேண்டணும்னு தெரிஞ்சு போயிடுது. எங்கே வேண்ட வேண்டும், எப்படி வேண்ட வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டாமா? அப்ப அதுல இருக்கக்கூடிய தாரக மந்திரம் என்ன? ஒருமையுடன் இருக்க வேண்டும். நீங்க எந்த பெரிய புராணம் படிங்கோ, சிவபுராணம் படிங்கோ, திருவாசகம் படிங்கோ, சாயந்தரம் போயிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனம் பண்ண போறேன் அப்படின்னா இதெல்லாம் படித்து என்ன புண்ணியம் இல்லையா? அப்போ இதையெல்லாம் படித்து நமக்கு இதிலே பலன் கிடைக்க வேண்டும் என்றால் ஒருமையுடன் இருக்க வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமான ஒன்று, உண்மையுடன் இருக்க வேண்டும். இப்ப இந்த 3 விஷயங்கள் பார்த்துட்டோம்.